நீ இந்த ஷோல 106 நாள் இருந்தம்மா. ஆனா நீ என்ன பண்ண? நான் நானா இருந்தேன். அவங்க எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் தான் ரியலா இருந்த. GT Holidays presents Behind Soundarya Fans Festival powered by Howda Pay, Cardia Groundnut Oil, A2B Veg Restaurant. நீ இந்த ஷோல 106 நாள் இருந்தம்மா. ஆனா நீ என்ன பண்ண? நான் நானா இருந்தேன். அவங்க எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் தான் ரியலா இருக்க. அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க என்னவா இருந்தாங்கன்னு. தீபக் ப்ரோ சேஃப் ப்ளே பண்றாரா? இல்ல, உள்ள இருக்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு இருந்ததுங்க. ஆனா அதுக்கப்புறம் தானே ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சது. வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஏன் முத்துக்குமரன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருந்தியா? அதுக்கு காரணம் என்ன? யாருமே சுயமா அவன் யோசிக்கவே விடல. ஆனா உன் வெற்றிக்கு நீ தடையா பார்த்தது முத்துக்குமரன் தானா? நான் அமைச்சிக்கிறது தான் என்னோட வெற்றி. அங்க நான் யாரையுமே தடையா பார்த்துக்கல. வெளியில எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நீயா உள்ளுக்குள்ள ஏதாவது பயந்த மொமெண்ட் இருக்கா? ராணுவ நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ உள்ள கேமரா சுற்றி இருக்கும்போது அவன் சும்மாவே தெரியணும் நிறைய பண்ணிட்டு திடீர்னு கீழே விழுறான் போது எனக்கு விழுந்தது கூட அடியா இல்லை, நீ சொன்னதா வலிச்சுது. இனிமேலாம் இவங்களுக்கு காலும் பண்ணக்கூடாது, மெசேஜும் பண்ணக்கூடாது, பேச்சே வச்சுக்க கூடாதுன்னு என்னையை தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்கணுமோ? நீ என்னம்மா எல்லாருக்கும் சேர்த்தே அதை புரியாதுன்னு சொல்லி? ஆமாங்க, புரியலன்னு தானேங்க சொல்ல முடியும். இந்த பொண்ணு எது கேட்டாலும் புரியலன்றது, தெரியலன்றது, வரலன்றது. ஆனா இவ்வளவு தூரம் வந்துருச்சு ஏங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என் மூளை அவ்வளவுதான் ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? என்னால. ஆனா 15 வாரமும் புரியாததை கான்செப்டாவே வச்சிருந்த தெரியுமா? கால் வந்தது தெரியும்ல, அதை எடுத்து நீ பிக் பாஸ் ஒன்று செஞ்சியே தெரியுமா? அது கூட பரவாயில்ல, பேசினது பிக் பாஸான்னு கேட்ட பத்தியா? கன்ஃபெஷன் ரூம் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு நான் பேசினா தான் போவேன். உட்காந்து 1 மணி நேரம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த புள்ள 5 நிமிஷம் அனுப்பிச்சோன்னே உள்ள வாங்க சௌந்தர்யா அப்படின்னு. நான் அழுதங்க, நீங்க அழுகவே இல்லையே. GT Holidays presents Behind Soundarya Fans Festival powered by Howda Pay, Cardia Kadalennai, A2B Veg Restaurant. The most awaited moment அப்படின்னு சொல்லலாம். யார் என்ன வேணா சொன்னாலும் அவங்களுக்காக வந்திருக்காங்கன்றது பயங்கர விசிலோட ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களோட சௌந்தர்யா சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற இருக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே, சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற இருக்கியே. உங்ககிட்ட தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கும் சோபனாக்குமே இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்போவுமே இருந்தது, பேசியிருக்கோம். உன்னை தொடர்ந்து ஒருத்தங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, உன்னை நீ இந்த ஷோவில் 106 நாள் இருந்தம்மா, ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நீ அதுக்கு என்ன பதில் சொல்கிற? ஆக்சுவலாக நீ அந்த பதிலில் கன்வின்சிங்காக இருக்கியா? நான் நானா இருந்தேன். நான் நானாக இருந்ததுனால மக்களுக்கு பிடிச்சிது. ஸோ அதனால நான் அது கன்வின்ஸ் தான் ஏற்றுக்கிறேன். சரி, அப்போ அதை ரிவர்ஸில் கேட்டா, அப்போ மற்றவங்க எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் தான் ரியலாக இருக்க. அப்படி இல்லைங்க, நிறைய இடத்துல நிறைய பேர் என்ன வேணால் பண்ணலாம்ல, நம்மளுக்கு தெரியாது. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் ரியலாக இருந்தேன்னு. அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க என்னவா இருந்தாங்கன்னு. நான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணல. அப்பயும் இல்லை, நீ ப்ளேம் பண்ணல, நீங்கள் கண்டினியூ. அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க என்னவா இருந்திருக்காங்கன்னு. ஓகே, ஸோ நீயா இருந்ததுனால மட்டும்தான் மக்கள் 15 வாரம் உன்னை ஓட்டு போட்டு இருக்க வச்சுருக்காங்க. அப்போ தொடர்ந்து நீ ஒரு பதில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பல, நமக்கு விளையாடவும் வரல, நமக்கு சரியாக இதுவும் புரியலை, இது இப்படி தொடர்ந்து உன்னுடைய விளையாட்டை நீயே ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணி நீ ஒவ்வொரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பல. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மளாம் மக்கள் வெளில அனுப்பாமல் வச்சுருக்காங்க, இவெல்லாம் நல்லா விளையாடுற மாதிரி தானே இருக்குது, இவெல்லாம் வெளில போயிடறா, நம்மளை எப்படி மக்கள் இன்னும் வெளில வர ஆரம்பிச்சு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? ஏதாவது ஏதாவது பிளேயரை உன் கூட கம்பேர் பண்ணி யோசிச்சிருக்கியா? இல்லை, நான் என்ன யார் கூடயுமே கம்பேர் பண்ணல. ஏன்னா நான் ஒரு தனி பிறவியாக நான் சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் உண்மையிலே புரியாது. சில டைம் அது அவங்க திறமைன்னு நினைக்க மாட்டாங்க, வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வச்சு நம்ம இப்போது என் கூட இருந்த கண்டஸ்டண்ட்டே சரி, நான் அவங்கள வச்சு கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போது எனக்கு ஒரு விஷயம் வராது, தெரியாது, திறமை இல்லைன்னு நினச்சாலுமே அவங்களுக்கு அது திறமையாக இருக்கும், அவங்களுக்கு அந்த விஷயம் வரும். ஸோ அப்படின்னு கம்பேரிசனே ஒரு இதுவாக தானே நான் பார்க்குறாங்க. நீ உன்னை கம்பேர் பண்ண வேணாம், பட் ஒரு பிளேயர் போயிருப்பார்ல,
உன்னையே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா இந்த பிளேயர் நல்ல பிளேயர், இந்த பிளேயர் வந்து இருந்திருந்திருக்கலாம், நான் இப்போ நீ உன்னை கம்பேர் பண்ணாமல் இந்த பிளேயர் வெளில போயிருக்கக்கூடாதுன்னு நீ நினச்ச ஏதாவது பிளேயர் இருக்காங்களா? கடைசி வாரம் வரைக்கும் வந்திருக்கலாம் அவங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளேயர் இருக்காங்களா? தீபக் ப்ரோ. தீபக் ப்ரோ இருந்தாரா? எனக்கு ஜென்யூனாகவே நான் நினச்சேன் அவர் ஃபைனலிஸ்டில் மேலே வருவாங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா அவங்க வந்து ஈவன்தோ அவங்க ப்ளே வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஹார்ஷாக இருந்தாலுமே அவர் ரொம்ப ஜென்யூனாக இருந்தார் நிறைய கேமில். அந்த அலைன்ஸ் போடுற மேட்டர்லேயே ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுனா தப்பு, அவ்வளோதான். அதில் வந்து அவர் நிற்கவே மாட்டார். ஸோ அந்த இடத்துல நான் அவர் ஜென்யூனாக பார்த்தேன். நிறைய இடத்துலையுமே வீட்டில் வந்து ஏதாவது அவர் பிடிக்கல அவ்வளோதான். எதுவுமே வந்து பிடிக்காம ஒரு விஷயம் அவர் பண்ணவே மாட்டார். பிடிக்கல மூஞ்சிக்கு நேராகவும் சொல்லிடுவார். அதை நான் லேட்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அப்படி வந்து இருந்திருக்கலாம் தீபக் ப்ரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தீபக் ப்ரோ. ஸோ அப்போ தீபக் ப்ரோ ஒருவேளை அந்த டாப் 5ல இருந்திருந்தா யாரை வெளில அனுப்பிச்சிருக்கலாம்? தெரியலையே. டாப் 5ல இப்போ நீ அது எப்படிங்க எனக்கு தெரியும்? மக்களுக்கு தானங்க தெரியும். இப்போ நீ ஒருத்தங்க மக்கள் தவறுதெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. தவறுதெல்லாம் அது ஆமாம், பின்ன அது ஏதோ ஒரு ஓட்டு போடாமல் விட்டதுனால தானே தீபக் ப்ரோ வெளில போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தானே இருக்கோம். வேற என்ன? இப்போ நீ ஜெயிச்சதுக்கு அதுதான் காரணம்னா இப்போ மக்கள் ஓட்டு போடாதனால தானே தீபக் ப்ரோ வராமல் இருக்கோம். இப்போ நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, நிறைய பேருக்கு யாரை வந்து நிறைய பிடிக்கும் அவங்கள தான் மேபி நிறைய சேவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. தீபக் ப்ரோ நான் என்ன நினச்சா அவர் சேஃப் பிளேயெல்லாம் பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி ஏதோ அவர் ஓட்டு குறைஞ்சிச்சோ அப்படி தான் நான் நினச்சேன். தீபக் ப்ரோ சேஃப் பிளே பண்ணுறாரா? இல்லை, உள்ளே இருக்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு இருந்ததுங்க. ஆனால் அதுக்கப்புறம் தானே ஒரு பாயிண்டில் தெரிஞ்சுது அவர் அப்படி தான் போல், கேரக்டரே அப்படி தானே ஜென்யூனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. ஸோ அதனால் தீபக் ப்ரோ வந்து பிடிச்சவங்க லிஸ்ட்டில் வந்து அவர் அதிகமாக இல்லாததுனால வெளில போயிட்டாருன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மேபி இருக்கலாம். ஸோ இருந்திருந்தா தீபக் ப்ரோ கண்டிப்பாக. சரி, இப்போது உன்னுடைய இந்த டோட்டல் 106 நாளில் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை என்னுடைய இந்த 106 நாளில் இதை இந்த விஷயத்துக்காக வெளியில் நம்மளை நேரம் செஞ்சுருப்பாங்க, இல்லை ஐயோ மானமே போயிருக்கோம் அப்படின்னு, இல்லை பெட்டி டாஸ்க்கு நம்ம அடுத்தது வருவோம். அது சாதா எலமெண்ட் இல்லை, நீ என்னை செஞ்ச எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் வருவோம். ஆனால் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் இந்த இடத்த வந்து ரிக்ரெட் பண்ணுறேன்யா, இந்த விஷயத்துக்கு வெளியில் நம்மளை நேரம் கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க, வெளியில் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நீயா உள்ளுக்குள்ளே ஏதாவது பயந்த மூமெண்ட் இருக்கா? இந்த மூமெண்ட் ஆல்ரெடி நான் ஷோவிலே சொல்லியிருப்பேன். அந்த போகி மேட்ரப்போ ராணுவ வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த விஷயந்தான். ஏன்னா வெளில ஆப்வியஸ்லி யாராவது இப்போ கீழே விழுறாங்கன்னா நம்ம ஐயோ நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆப்வியஸ்லி நான் சொல்கிற பர்சனே கிடையாது. வலிக்கிவிட்டால் போய் ஏஞ்சி தான் நம்ம பார்ப்போம் என்னாச்சு. இன்ஃபேக்ட் நான் ஏதாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகிற அளவுக்கு பர்சன் தான் நான். ஸோ உள்ளே கேமரா சுற்றி இருக்கும்போது அவன் வந்து சும்மாவே தெரியணும்னு நிறைய பண்ணிட்டு திடீர்னு கீழே விழுறான் போது நடிக்கிறாங்க தான் பார்த்தா அவனுக்கு உண்மையிலே அடிபட்டிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அது அஃபெக்ட் ஆச்சு. அது எப்போனா அவன் சொன்னக்கப்புறம் எனக்கு விழுந்தது கூட அடியா இல்லை, நீ சொன்னதாக வலிச்சுது, ஐயோ நம்ம சொன்னது இவ்வளோ வலிச்சிருச்சா அப்படின்னும் போது எனக்கு அது, ஏன்னா அவங்க வீட்லேயும் நிறைய பேர் அப்போது கேக் ஏதோ செலிப்ரேட் பண்ணல அப்படி சொன்னாங்க. ஸோ அது ஃபேமிலி அளவுக்கு போய் அஃபெக்ட் பண்ணியிருக்கணுன்னு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஓகே, நீ இப்போ போயிட்டு வந்து ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. நேற்று பிபி கொண்டாட்டமும் முடிஞ்சிடுச்சு. 15 நாள் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஷோ முடிஞ்சு ஒரு இப்போ ஒரு 15 டேஸில் வெளியில் வந்து ஷோ பார்த்தியா? எதை பார்த்தியா? ஷோ கிளிப்பிங்ஸ் வரும், கிளிப்பிங்ஸ். அதுலேயும் ஒன்னோடது மட்டும்தான் பார்த்தியா இல்லை மற்றதும் சரி? இல்லை, மற்றதும் வரும். நான் எல்லாரும் எனக்கு அனுப்புவாங்க, அதை பார்ப்பேன். சம்டைம்ஸ் எப்பயாவது ஸ்வைப் பண்ணும்போது ரேண்டமாக வரும். சரி, உள்ளுக்குள்ளே பார்த்த பழகினா பார்த்த உன் கூட இருந்தவங்கள வந்து ரீல்ஸோ இல்லை நீ பார்த்த வீடியோக்களோ இல்லை உனக்கு வந்த செவிவழி செய்திகளோ ஏதோ ஒன்று இனிமேலாம் இவங்களுக்கு காலும் பண்ணக்கூடாது, மெசேஜும் பண்ணக்கூடாது, பேச்சே வச்சுக்கக்கூடாதுன்னு என்னையை தவிர வேறு யாராச்சும் இருக்காங்களா? அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்கணுமோ? அதனால தான் நானே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், என்னையை தவிர நீ வேறு யாராச்சும் பார்த்தவங்க இருக்கியா? இல்லை, நான் எதுவுமே எனக்கு பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஒரு கேமாக தானே பார்த்து அவங்க என்னை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் எல்லாருக்குமே என்னை பற்றி தோணியிருக்கோம், இவங்க வந்து இப்படியே வந்துட்டாங்க அப்படி வந்து. ஸோ எல்லாருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை நான் திருப்பியும் போய் ஒரு பாஸ்ட்டை போய் நான் கலரி அதை வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால நான் அப்படி எதுவுமே நினைக்கலங்க.
உங்கள் ஃப்யூச்சரை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக உனக்கு இந்த கேம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய புரிதல் இருந்ததா, இல்லை கடைசி நாள் வீட்டை விட்டு வெளில வரதுக்குள்ளே இந்த கேம் புரிஞ்சிருச்சா? ஆக்சுவலி நிறைய இடத்துல எனக்கு கேம் புரியவே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே எல்லாருமே கேளுங்களேன், உங்களுக்கு ஒரு கேம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா அந்த கேமை? கிடையாது, அந்த கேம் புரியாது. நீ என்னம்மா எல்லாருக்கும் சேர்த்து அதை புரியாதுன்னு சொல்லி? ஆமாங்க, ஏன்னா அந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு புரியலன்னா புரியலன்னு தானேங்க சொல்ல முடியும். அதுவே ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு, என்னை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொண்ணு எது கேட்டாலும் புரியலன்றது, தெரியலன்றது, வரலன்றது, ஆனால் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு கேம் வந்து நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, டக்குன்னு என்னால் அதை கிராப் பண்ணி என்னால் புரிஞ்சுக்கும். ஏன்னா என் மூளை அவ்வளோதான் ஒர்க் பண்ணோம், ஓகேங்களா? என்னால் அவ்வளோலாம் யோசித்து என்னால் பண்ண முடியும். இங்கே நிறைய பேருக்கு அப்படி இருக்கும், என்னோட மூளை வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் தான் போக முடியும். ஆக்சுவலாக உன்னோட கேஸில் என்னோட மூளைக்கு எவ்வளோ புரிதல் இருக்கோ அவ்வளோ புரிதல் வச்சு நான் இந்த கேம் ஆடிட்டு நான் வந்திருக்கேன். இல்லை இல்லை, அது பாராட்டு. இப்போ உன் புரிதலில் யாருக்கும், அதாவது உனக்கு என்ன புரிஞ்சுது, உன் புரிதலில் நீ கேம் விளையாடுறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 15 வாரமும் புரியாததை கான்செப்டாகவே வச்சுருந்த தெரியுமா? அதில் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெலிஃபோன் கால் வந்தது தெரியும்ல, அதை எடுத்து நீ பிக் பாஸ் ஒன்று செஞ்சியே தெரியுமா? அவர் மீல்ஸ்ன்னு கதர்னாரு. உண்மையிலே கேட்கலங்க, கூட வேற எல்லாம் அடிச்சு பேசிட்டே இருந்தாங்க, கம்முன்னே இல்லை, வேற கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மீல்ஸ்னே எனக்கு கேட்கவே இல்லை. அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது பேசுனது பிக் பாஸான்னு கேட்ட பத்தியா? ஆமாம், அந்த ஃபோன் பண்ணுறது பிக் பாஸ் ஆனே எனக்கு தெரியாது, வேற யாரோ கால் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அதனால தான் கேட்டேன் உனக்கு அந்த கேம் கடைசியாக எப்படி போகுது, இது இந்த கேம் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணுது அப்படின்றது. ஆமாம், அந்த கேம் நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, யார் வந்து டாஸ்க் ஆட போகிறாங்களோ, ஐ மீன் யாரை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு மூமெண்ட் தான் அது அப்படின்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. ஒரு சில விஷயம் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங் புரியாதுங்க. கேம் ஆகட்டும், நார்மலாக வாழ்க்கையிலேயே லேட்டாக தான் நம்மளுக்கு புரியும். எனக்கு அந்த மாதிரி தான், நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுப்பேன். ஓ அன்றைக்கி நம்ம இந்த கேம் விளையாடணுமே, ஓ இந்த பாயிண்ட் பண்ணால் இதுதானா அப்படின்னு லேட்டாக தான் புரியும். ஸோ அப்படி புரிஞ்சுது. ஆமாம், ஸோ இப்போ இந்த கேமை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஆன் ஸ்பாட்டில் ஒரு புரிதல் வருதுல்ல, அப்படி தான் இந்த கேம் விளாண்டு நான் வந்து இன்ஃபேக்ட் நான் தப்பிச்சு தான் வந்தேன். என் மைண்டுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணி நான் வந்தேன். அதுவே இப்போ நான் வந்து ரொம்ப கிளவராக, என்னால் இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி புத்திசாலியாக இன்னும் விளையாடிருக்கலாம். ஆனால் என்னோடய மைண்டுக்கு இவ்வளோ தானே வரும், அதனால அவ்வளோ புரிதல் வச்சு நான் இவ்வளோ தூரம் விளாண்டு வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். நான் இப்போது உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீ விளையாடும் போது உனக்கு எத்தனையோ பிளேயர் இருந்தாங்கல்ல உனக்கு அந்த வீட்டுக்குள்ளே, நீ ஏன் தொடர்ந்து ஒரே பிளேயரான முத்துக்குமரனை மட்டும் ஒரு பாயிண்டட் அவுட் பிளேயராக, அதாவது உன்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் எழுப்புறாங்க அப்படின்னாங்கன்னா, யார் இந்த வீட்டில் வெளில போகணும், இல்லை யார் இந்த வீட்டில் இதை செய்யக்கூடாது அப்படின்னும் போது எவ்வளவோ பிளேயர் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக நீ ஒரே பிளேயராக ஃபிக்ஸ் ஆனது முத்துக்குமரன் தான். அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கு? நான் வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன், பார்த்தேன், வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஏன் முத்துக்குமரன் தான் அப்படின்றது உன்னுடைய எந்த ஒரு கேள்விக்கு எதிர்வினை வந்து முத்துக்குமரனே நீ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தியா, அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா முத்து வந்து எல்லாரோட கேமையும் வந்து தாக்கிட்டு இருந்தான், அதனாலே அவன் மட்டும்தான் அங்கே ரீசனாக இருந்தான். ஸ்டார்டிங்லே பாய்ஸ் டீம் விசஸ் கேர்ள்ஸ் டீம்லேயே நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன், நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ மற்றவங்களோட கேம் அங்கே யாருமே வந்து சுயமாக அவன் யோசிக்கவே விடல, அவன் ஒன்று கொண்டு வந்துடுறான். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் கேமை இப்படி தான் ஆடணும் போலன்னு அவங்க நம்பிடுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. ஸோ அதனாலே இப்போ எனக்கு எப்படி தெரியுமா, நான் ஏன் தெரியுமா இப்படி தப்பிச்சேன், எனக்கு இவ்வளோ தான் வரும், நான் வந்து அவனோட இது கேட்க வேணாம், நான் எப்படி இந்த கேமை அணுகி விளையாடுவேன் அப்படின்னு நான் ஒன்று விளையாண்டல. அந்த மாதிரி வீட்டில் நிறைய பேர் விளையாடவே இல்லை, அது வந்து அவன் வந்து அஃபெக்ட் பண்ணான் நிறைய பேரோட கேமை, அதனால தான் நான் முத்துவை மட்டும் இது பண்ணேன். ஓ, ஸோ உன்னுடைய தனித்திறன் தான் முத்துவோட. ஆனால் எப்போயுமே முத்துவை நான் கார்னர் பண்ணல, நிறைய பேரை பண்ணேன். நீ கார்னர் பண்ணுன்னு சொல்ல வரல, முத்துக்குமரனோட கேம் மட்டும்தான் பொதுவாக பிரதானமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லினையோ ரயானையோ இல்லை மற்றவங்க யாருடைய கேமையோ முன்னிறுத்தி இப்போ ஒரு பிளேயர், இந்த பிளேயர் வந்து எனக்கு ஒரு கம்பீட்டிங்காக இருக்குன்னு நீ சொன்னதே கிடையாது. நீ சொன்ன ஒரே பிளேயர் வந்து முத்துக்குமரன் மட்டும்தான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்களும் அதே வெற்றிக்காக தானே விளையாடுறாங்க, அந்த வெற்றிக்கு அவங்க ஒரு வியூகத்தை அமைச்சிருப்பாங்க. இப்போ முத்துக்குமரன் வந்து யாரையும் யோசிக்க விட மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ரயன் அதே மாதிரி ஏதோ ஒரு வியூகத்தை யூஸ் பண்ணியிருப்பார்ல, ஜாக்லின் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார்ல,
ஆனால் உன் வெற்றிக்கு நீ தடையாக பார்த்தது முத்துக்குமரன் தானா? மற்றவங்க யாரும் தடையாக தெரியலையா? வெற்றிக்குன்னு கிடையாது. நான் என்னோட வெற்றிக்கு யாரையுமே அங்கே நான் தடையாகவே நான் பார்க்கல. எனக்கு ஒரு தனி வெற்றி அங்கே இருக்குது. ஓகேங்களா, நான் அமைச்சிக்கிறது தான் என்னோட வெற்றி. அங்கே நான் யாரையுமே தடையாக பார்த்துக்கல. கேமுன்னு வரும்போது இவங்களை தாக்கிக்கிறாங்களே, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே, அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ முத்துக்கு நிறைய பேசுவான், அவனுக்கு அந்த தெளிவு இருக்குது, சமாளிக்கிறது இருக்குது. நான் எப்படின்னா ஓப்பனாக பேசிடுவேன், தப்போ கரெக்டோ ஓப்பனாக பேசினாலும் நான் மாட்டிப்பேன். சில டைம் நான் பேசுகிற விஷயங்களே தெளிவாகவும் இருக்காது. என்ன இந்த பொண்ணு இவங்களே வெளியே அமிச்சிட்டா, இவங்க திரும்பி உள்ளேயும் வரணுன்றா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி வெளில அனுப்பும் போது நாமினேட் பண்ணால் அவங்க வெளில போயிட்டாங்க, திருப்பி கேள்வி கேட்குறாங்க, உள்ளே வந்தால் யார் நல்லாயிருக்கும், திருப்பி அவங்க பேர் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதில் என்ன இருக்குது? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி முத்து எனக்கு பயங்கரம் பேசுகிற ஒரு இதில் நிறைய பேரை கொஞ்சம் மைண்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நான் அவனை இதுவாக பார்த்தேன். ஏன்னா எல்லாரோடையுமே எனக்கு கிளாஷாக இருக்குது வீட்டில். எல்லாரோட கேமையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேமை உடைக்கலாம் அப்படின்றதுக்காக. கேமை தான், அவங்கள கிடையாது. ஸோ அதனால் அப்படி பண்ணும்போது முத்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அது வரல அவன் அளவுக்கு. ஏன்னா அவனோட பிரெயின் நிறைய ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் என்னால் அவ்வளோ பண்ண முடியல அவனை. ஸோ அதனால் அவ்வளோதான். சரி, உனக்கு இந்த இந்த ஹோல் சீசன்லேயே இதுதான் என்னுடைய பெஸ்ட்டு மூமெண்ட்டு, இந்த 106 நாளில் இந்த மூமெண்ட் தான் எனக்கு செம பெஸ்ட் மூமெண்ட்டு, இதை நான் என்னால் லைஃப் லாங் மறக்க முடியாதுன்னா எந்த மூமெண்ட்டு பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு? நிறைய இருக்குது. இது சொல்கிறது, இது அந்த பவுலிங் அடிக்கும் போது 3 பாயிண்ட்ஸ் எடுத்தல, அதுதான் என்னோடய பெஸ்ட் மூமெண்ட். ஏன்னா அந்த ஒரு டாஸ்கில் தாங்க நான் ஜெயித்தேன். நீயா ஜெயிச்சு நீயா ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் தானே? 3 பாயிண்ட் பிக் பாஸில் நான் வின் பண்ணது. ஓகே, சரி, உன்னுடைய லௌதீக வாழ்க்கை எப்படி போகுது? பிக் பாஸ்குள்ளமா? பிக் பாஸ்குள்ள உன்னோட லௌதீக வாழ்க்கை பிக் பாஸ்குள்ள தானே நடந்துச்சு? ஓ, அந்த ப்ரப்போஸ் பண்ணது நீ நான் 2 வாழ்க்கையும் கேட்குறேன். பிக் பாஸ் உன் கூட பண்ணதும் சரி, நீ பிக் பாஸ்ல வச்சு பண்ணதும் சரி. பிக் பாஸ் அவர் வீட்டு கன்ஃபெஷன் ரூம்ல ஒன்று நடந்துட்டு இருந்தது. ஏங்க நான் லவ்வா? ஆக்சுவலாக எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. தீபக் அன்னைக்கு எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாரு. தீபக் எலிமினேட் ஆகி போயிட்டாரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்னடா எங்களை எதுக்கு உள்ள அமிச்சாங்க, என்னை எதுக்கு உள்ள அமிச்சாங்கன்னு தெரியாமல் நாங்களும் தீபக் எலிமினேஷனுக்கு நாங்கள் காரணமானு உட்காந்து யோசிச்சுட்டு ஒன்றும் புரியாமல் அன்றைக்கி விஜய் சேதுபதி சார் வறுத்து எடுக்கிறாரு எங்களை. ஒன்றும் புரியாமல் சௌந்தர்யா எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன், கன்ஃபெஷன் ரூம் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு நான் பேசினா தான் போவேன். உட்காந்து 1 மணி நேரம் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த புள்ள 5 நிமிஷம் அமிச்சோன்னே உள்ளே வாங்க சௌந்தர்யா அப்படின்னு. நான் மாத்திரை, உனக்கு தெரியும்ல, வெளில தானே உட்காந்துருந்தேன், மாத்திரை கூட போட மாட்டேன், ஒழுங்கு மரியாதை என்னை உள்ளே கூப்பிடுங்கன்னு கேட்டிருந்தேன். நான் அழுதங்க, நீங்கள் அழுகவே இல்லையே. நான் அழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ்ன்னு நான் கேட்டேன். அது கூட பவித்ரா தான் ஐடியா கொடுத்தா, கன்ஃபெஷன் ரூம் போ, அவர் பேசுவாருன்னு. அப்போ தான் போய் பேசினேன் கேமராட்ட. நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்ததா? என்ன மொமெண்ட்டுங்க? எல்லாத்தையும் நானே எனக்கே ஷையா இருக்கேன். அது உன் பிளான் தானே? எது அது இது உள்ள எல்லாருமே இதுதான் கேட்குறேன், எனக்கு புரியல. ரொம்ப புரிய வேணாம். அது நீ உனக்குள்ள வச்சிருந்தா அது சர்ப்ரைஸ். முன்னாடி நாள் நீயே ஜாக்கு கிட்ட வந்தா நான் சொல்ல போறேன். GT Holidays presents Behind It Soundarya Fans Festival powered by Audape Cardia Kadalenne A2B Veg Restaurant. GT Holidays presents Behind It Soundarya Fans Festival powered by Audape Cardia Groundnut Oil A2B Veg Restaurant.